Daily. Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் தேவராயன்பட்டியில் 70 ஆண்டுகால அரசு பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் அதை புதுப்பிக்க இயலாத விடியாத திமுக அரசால் 40 மாணவர்கள் வெளியேறியுள்ளனர். தற்போது சமையலறையில் ஒரே ஒரு மாணவருடன் இயங்கும் இந்த பள்ளி அடுத்த ஆண்டு நிரந்தரமாக மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மாணவர் எண்ணிக்கை கூடினால்தான் கட்டிடம் கட்டுவோம் என அதிகாரிகள் கூறும் மழுப்பலான பதில் அரசு பள்ளிகளை அழிக்கும் திமுகவின் மெத்தன போக்கையே காட்டுகிறது என பொதுமக்கள் கொந்தளித்துள்ளனர். கட்டடம் தரமாக இல்லை அப்படிங்கிறதுனால பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பசங்க படிக்க யாரும் சேர்க்க முன் வரலை. அரசிடம் நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டெல்லாம் பல்வேறு மனுக்கள் கொடுத்துருக்கோம். 10 குழந்தைங்களுக்கு கீழே இருக்கிற காரணத்தினால எங்களால் கட்டிடம் கட்டித்தர முடியாது அப்படிங்கிற பதிலை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. கட்டிடம் தயாராக இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைங்களை சேர்க்க நாங்கள் தயாராக தான் இருக்கோம். சத்துணவு கூடத்தில் தான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்குங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு இருக்கோம். இது அரசோட அலட்சியமாக நாங்கள் பார்க்குறோம். கோவை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் பவானி ஆற்று ராட்சத குழாயில் வீரபாண்டி பகுதியில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. இந்த உடைப்பால் சாலையில் பெரும் பள்ளம் உருவானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. விடியாத திமுக ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் மெத்தனத்தால் தண்ணீர் வீணானதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நகராட்சி பழனியாண்டவர் நகர் முதல் காந்திபுரம் வரையிலான சாலை போரும் திமுக அரசின் அலட்சியத்தால் குப்பை மேடாக காட்சியளிக்கிறது. முறையாக குப்பை தொட்டிகள் வைக்கப்படாததால் கழிவுகள் சாலை முழுவதும் சிதறி கிடக்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் குப்பை மழையில் நனைந்தபடி மூக்கை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குப்பைகளில் கழிவுகளை உண்ணும் திருநாய்கள் பொதுமக்களை துரத்துவதால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் தூங்குகிறதா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் துர்நாற்றத்தில் இருந்து நோய் தொற்றில் இருந்தும் தங்களை காக்க நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அகில இந்திய ஐக்கிய விவசாய சங்கத்தின் மாவட்ட அளவிலான ஆலோசனை கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதில் PR பாண்டியன், ஐயா கண்ணு உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த PR பாண்டியன் தமிழகத்தில் கனிம வளங்கள் கொள்ளை குறித்து முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் விவசாயிகள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். கனிம வள கொள்ளை தீவிரமடைந்திருப்பதில் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு இது குறித்து உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். அரசியல் கட்சிகளுடைய அறிக்கைகள் விவசாயிகளால் கண்டிப்புடன் கவனிக்கப்படுகிறது என்பதை அரசியல் கட்சிகள் உணர வேண்டும். தேர்தல் களத்தில் கொடுக்கிற அறிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறதா என்று கிராம பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் வரையிலும் அன்றாடம் கண்காணிக்கிறார்கள். இது தேர்தல் களத்தில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும் என நான் எச்சரிக்கிறேன். புதுச்சேரி வில்லியனூர் அருகே சுல்தான்பேட்டையில் சுஜன் என்பவருக்கு சொந்தமான கோழி இறைச்சி கடையில் கடந்த 10 மாதங்களாக 8 லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. சந்தேகமடைந்த உரிமையாளர் கண்காணித்த போது கடையில் வேலை செய்த அசார் என்பவர் கழிவு மூட்டைக்குள் 10 கிலோ கறியை மறைத்து கடத்தியது பிடிபட்டது. இதையடுத்து கடை ஊழியர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சேத்தியாத்தோப்பு வழித்தடத்தில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். விடியல் தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு பள்ளி நேரங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்காமல் மெத்தனமாக இருப்பது பெற்றோரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து துறை அதிகாரிகளின் இந்த அலட்சிய போக்கால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. மாணவர்களின் பாதுகாப்பில் அக்கறை இல்லாத இந்த அரசை கண்டிக்கும் பொதுமக்கள் உடனடியாக கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டம் நாசரேத் பகுதியில் இருந்து பொள்ளாச்சிக்கு சமையல் வேலைக்காக ஆட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வேன் விருதுநகர் அருகே விபத்திற்குள்ளானதில் 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பொள்ளாச்சியில் சமையல் பணி மேற்கொள்வதற்காக சிறுவர்கள் உட்பட 11 பேர் சரக்கு வேனில் சென்றனர். அப்போது மேம்பால தடுப்பு சுவரில் மோதி வேன் விபத்திற்குள்ளானதில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மருந்து கழிவுகளை கொட்டிச் சென்றதால் பொதுமக்கள் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கோனிமேடு பகுதியில் டன் கணக்கிலான காலாவதி மருந்து மாத்திரைகள் சாலையோரம் கொட்டப்பட்டுள்ளன. முறையாக திடக்கழிவு மேலாண்மை மூலம் அழிக்கப்பட வேண்டிய இந்த மருத்துவ கழிவுகள் மக்கள் நடமாடும் பகுதியில் கொட்டப்பட்டுள்ளதால் கடும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மக்களின் உயிரோடு விளையாடும் விடியாத அரசு உடனடியாக மருந்துகளை அப்புறப்படுத்துவதோடு கழிவுகளை கொட்டிச் சென்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
கொடைக்கானல் வனத்துறை சுற்றுலா தலங்களுக்கு செல்ல பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் புதிதாக டிஜிட்டல் கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த இடத்தில் செல்போன் சிக்னல் கிடைக்காததன் காரணமாக கட்டணம் செலுத்த முடியாமல் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். அரசின் இந்த திட்டமிடாத செயலால் சுற்றுலா தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி டிராவல் சங்கத்தினர் வனத்துறையிடம் மனு அளித்துள்ளனர். 2 நாட்களில் பழைய முறையை மீண்டும் கொண்டு வரவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அதனால தான் இந்த டிராஃபிக் இன்னும் கூடுதலாயிருச்சு. ஏற்கனவே கொடைக்கானல்ல வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. இப்போ வனத்துறை மூலமா அந்த ஆன்லைன் QR கோட்ல ஸ்கேன் பண்ணி பண்றதுனால அங்கே நெட்வொர்க் வசதி கிடையாது, சரியான இது அமைப்புகள் இல்லாதனால அவங்களால ஸ்கேன் பண்ண முடியாதனால லாங் கியூல வண்டி நின்றுச்சு. அதனால வந்து பயணிகள் யாருமே வந்து சரியான இடங்களுக்கு போகல. பழைய முறைப்படியே அந்தந்த சுற்றுலா தலங்கள்ல அவங்கவுங்க வசூல் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த டிராஃபிக்லாம் கம்மியாகும். சென்னை ஜிபி சாலை அருகே கழிவுநீர் கால்வாயில் இருந்து எண்ணெய் கழிவும் வெளியேறுவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மாபெரும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். குர்பான் அலி மற்றும் ஆசாரி தெருக்களில் கடந்த 1 மாதமாக கழிவுநீருடன் எண்ணெய் கழிவும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வழிக்கு விழுந்து விபத்திற்குள்ளாகின்றனர். அப்பகுதியில் உள்ள சில நிறுவனங்களும் உணவகங்களும் கழிவு எண்ணெயை கழிவுநீர் கால்வாயில் ஊற்றுவதே இதற்கு காரணம் என கூறும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பல முறை புகார் அளித்தும் விடியாத அரசின் மாநகராட்சியோ அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவிற்கு உட்பட்ட பாரூர், ஓரிக்கோட்டை, சேந்தினி ஆகிய கிராமங்களில் விளை நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் மற்றும் IT பூங்கா அமைக்க அரசு எடுத்துள்ள முடிவுக்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை மட்டுமே நம்பியுள்ள தங்களின் பட்டா நிலங்களை பறிப்பது வாழ்வாதாரத்தின் மீதான தாக்குதல் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பட்டா நிலங்களை தவிர்த்து அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களில் தொழில் பூங்காக்களை அமைக்க வேண்டும் எனவும் அரசு மறுபரிசீலனை செய்யாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். எங்களுடைய பொருளாதாரமே விவசாயம் தான். விவசாயத்தை நம்பி தான் எங்க பிள்ளைய எல்லாருமே நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை யாரும் பட்டாதாரியும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏற்கனவே ஒரு இடத்த வாங்கி கம்பெனி கட்டி எங்க பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்குறோம்னு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு 3வது கையில போயிருச்சு. இந்த இடத்த சும்மாருங்க, அப்பதான் இந்த இடத்த நாங்க தர முடியாது. எங்களுக்கு அனுமதி இல்லாம எங்களை கேட்காம எங்க சிப்காட் கம்பெனி வர்றதுக்காக இது விவசாயம் நாங்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம், விவசாயம் தான் எங்களுக்கு வேணும். எங்க பிள்ளைகளுக்கு பொருளாதாரமே விவசாயம் தான். நாங்க எக்காரணத்தை கொண்டு எங்களுக்கு விவசாயத்தை தவிர எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க கடைசி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்க விவசாயத்தை நம்பியே நாங்க வாழ்ந்துருவோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ரெட்டிப்பாளையம், கல்குணம் பகுதிகளில் சம்பா சாகுபடி அறுவடை தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை பாலங்களிலும் திடல்களிலும் கொட்டி வைத்து பல நாட்களாக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கொள்முதல் செய்ய காலதாமதம் ஆவதால் நெல்லின் ஈரப்பதம் குறைந்து எடை குறைப்பு ஏற்படுவதோடு மழையினால் நெல்மணிகள் முளைக்கும் அபாயமும் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியாத ஆட்சியில் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் மெத்தனமாக செயல்படுவது ஏன் என விவசாயிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எல்லக்குடி அறுவடை அரைச்சி பாலத்தில் எல்லாம் கிடக்குது. இன்னும் இந்த ஆஃபீஸில் வந்து இந்த நெல்லை எடுக்க சொல்லுங்க, அப்போ தான் நாங்கள் வாங்கின கணக்குன்னு பதில் சொல்ல முடியும். இல்லைன்னா ரொம்ப நஷ்டங்களாக இருக்கும். உங்கள் தயவுசெய்து சீக்கிரம் திறக்க சொல்லுங்கள். இந்த வாரம் ஒரு 10,000 ஏக்கர் போல் இருக்கு. இது அறுவடை முடிக்கணும். இது சீக்கிரம் எடுக்கலன்னா எங்களுக்கு நஷ்டடி ஆகும். சென்னை சைதாப்பேட்டையில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர் சங்கம் சார்பில் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்றாமல் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏமாற்றுவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் போன்ற நீண்டகால கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணித்து வரும் விடியாத திமுக அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் சேர்ந்து தக்க பதிலடி கொடுப்போம் என சங்க நிர்வாகிகள் எச்சரித்துள்ளனர்.